நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம், ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். கும்பராசி. கும்பராசி என்பர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இப்போ தான் அந்த சனி பயிற்சி, சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு வெளியில் போனாரா? அப்போ கும்பராசிக்கு நம்ம என்ன சொன்னோம்? நல்லது நடக்குது சார், ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது, ராசியை விட்டு சனி நவுந்தாலே, வெளியில் போனாலே போகிற சனி சும்மா இருக்காது, ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போகும். ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் எல்லாம் மனைவியெல்லாம் மாற்ற முடியாது, குடும்ப மாற்றங்கள், ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்லது நடந்திருக்கும். சனி நல்லது பண்ணிட்டு தான் போவார். கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம், மனைவி இழந்தவர்களுக்கு புதிய உறவுகளை கொடுத்துருப்பார், புதிய ஹஸ்பண்டை கொடுத்துருப்பார். அப்போது அதே போல் காதலர்களாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும், இப்போ ஒரு பிஸ்னஸை மிஸ் பண்ணிட்டீங்க, புது தொழிலை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருப்பார். ஒரு பையர் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு புது பையர் உங்களுக்கு கிடச்சிருப்பார். அப்போ கும்பராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்குள்ளே அடுத்த ஜாக்பாட்டு இந்த குரு வக்ர நிவர்த்தி. பாருங்க, உங்களுக்கு 5, 9 இருக்கக்கூடிய குரு, கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9வது வீட்டில் கும்பம். சார், குருவுடைய பார்வை 9வது பார்வை மிகப்பெரிய யோகம். அது ஒரு மிகப்பெரிய யோகம் சார். 5ஆம் இடத்தை பார்க்கறத விட, 7ஆம் இடத்தை பார்க்கறத விட 9ஆம் இடத்தை குரு பார்ப்பாரே ஆனார், அது அவருக்கு சகல சௌபாகியங்களையும் கொண்டு சேர்த்து வைக்கக்கூடிய இடம். குருவுக்கு எது 9வது வீடோ, குரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் குரு சுபராக இருக்கட்டும், அசுபராக இருக்கட்டும், கெட்டவராக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக இருக்கட்டும், மாரகராக இருக்கட்டும், அவயோகியாக இருக்கட்டும், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்திற்கு 9வது வீடை போய் பாருங்கள். அந்த பாவ காரகத்துவம் சூப்பராக இருக்கும்.
படிக்கவே இல்லைனா கூட எப்படா அவன் படிக்கலை, வேலைக்கு போக மாட்டான், எப்படா அவன் ஜாலியாக இருக்கான், இல்லை அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்காரா, சாப்பிட்டு அனுபவிக்கிறான், ஏதோ ஒரு வாடகை வருது, பிரயோஜனமே இருக்காது, வண்டி எடுத்து சுற்றின்னு இருப்பான், செயின் போட்டிருப்பான், நல்லா அயன் பண்ண சட்டை போட்டிருப்பான், மின்னு இருப்பான். 9ஆம் இடத்துல குரு. அப்போ பாருங்க, குருக்கு 9வது பார்வை நன்மைகளை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய, சேமிக்கக்கூடிய இடம். சம்பத்து, செல்வம், வருமானம், ஐஸ்வர்யம், பணங்காசு சேமிக்கக்கூடிய இடம் 9வது இடம். அப்போ கும்பராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு 5வது வீட்டில் இருந்த அந்த குரு பகவான் வக்ரம் அடைந்திருந்த காரணத்தினால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம போச்சு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில விஷயங்கள் நடக்காம போச்சு. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கும்ப ராசி அன்பர்களே. இப்போ அந்த குரு வக்ரம் நிவர்த்தி அடைந்து விட்டார். அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்த காரணத்தினால் நிச்சயமா எல்லா யோகமும், சகல யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். பணங்காசு கிடைக்கும், காசு பணங்கள் வந்து சேரும். லோன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த லோன் பிரச்சனை தீரும். புதுசாக லோன் ஏதாவது போட்டிருக்கீங்கனாக்கா, அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லோன் தள்ளி போகுது அப்படின்னு அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எல்லாமே உங்களுக்கு அடுத்து நல்லது நடக்க போகுது. அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் இழந்த செல்வங்கள் அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பணங்காசாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம், அப்போ அல்லது ஆபரணங்களாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், எதையெல்லாம் உறவுகளாக இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, பேர் போயிடுச்சு சாமி, பேர் கெட்டு போச்சு, எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள். புரியுதா? எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள். நல்லதே நடக்கும் கும்பராசி அன்பர்கள். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் சனி பேச்சு சூப்பருங்கிறீங்க, குரு வக்ர நிவர்த்தியும் எங்களுக்கு கும்பத்துக்கு ரொம்ப சூப்பருங்கிறீங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 80%, 85%, ஏன் 90% கூட கும்பராசிக்கு நேரம் நல்லா இருக்குங்கிறீங்க. அப்போ நான் இந்த மாதிரி ஒரு வெளிநாடுகள்லேருந்து பேசுகிறேன் சாமி, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இது சரியாகுமா, எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் இன்னும் சார்ட் அவுட் ஆகலை, சொல்யூஷன் ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்கே இருக்குங்க? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அப்போ ஒரு முறை கன்சல்டிங் எடுத்து பார்க்கும்போது தான், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். அதில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் வருதோ அதை எடுத்து செய்வீர்களேயானால் நல்ல நேரம் பிறக்குது, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.